இந்த ரோட்டு கடை காளான் செய்கிறதுக்கு 250 கிராம் முட்டைக்கோஸ், 250 கிராம் மஷ்ரூம்ஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் மைதா, 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு பக்கோடா பதத்துக்கு நல்லா பிசைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் கருவேப்பிலை, வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கிட்டு 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு, கார்ன்ஃப்ளவரில் தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றிக்கோங்க. நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதை எடுத்து உள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குழன்னு கிண்டி எடுத்திங்கன்னா ரோட்டு கடை காளான் ரெடி. ஸோ இந்த ரோட்டு கடை காளான் வந்து நான் வெங்கடேஷ் பட் சாரோட ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தேன். லைட்டாக கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வந்துச்சு, அது மட்டும் எனக்கு பிடிக்கல. மற்றபடி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டீம் காளானா டீம் மசாலா பொரியான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.